நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம். ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்றத பார்த்தோம், பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றதையும் பார்த்தோம், ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்றதையும் பார்த்தோம். அதுலேயே வாக்கிய அமைப்பு முறையில் ஃபார்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ் சப்ஜெக்ட், ப்ரெடிகேட், ஆப்ஜெக்ட், அட்வர்ப் அப்படின்றதும் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் தான் பேசிஸ் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ முதல் 3 காலம் நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்த 3 காலம் நம்ம பார்க்க போகிறோம். அது ஒரு கிளாஸில் ஒரு காலம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னு சொன்னாக்க, ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், நிகழ்காலம். பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொன்னால் கடந்த காலம். ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொன்னாக்க எதிர்காலம். இப்போ இதை தவிர வேறு என்ன சார் இருக்குது, இவ்வளோ தானே அப்படின்னு சொன்னாக்க, மேலும் சில காலங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரீசன்ட்லி கன்க்ளூடட் ஈவெண்ட்ஸ், தற்சமயம் நடந்து முடிந்த நிகழ்ச்சிகளை குறிப்பிட நாம் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்டை யூஸ் பண்ணுவோம். ரீசெண்டாக தான் கன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னு வரும்போது அதை நீங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்லேயே சொல்லலாம். சரி, இப்போ இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எந்த விதமான வார்த்தைகளையும் நான் உபயோகிக்க வேண்டும், என்ன வார்த்தையை நம்ம சேர்க்கணும், என்ன போடணும், சப்ஜெக்டோடு எது சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. அப்போது இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் ப்ளஸ் ஹேவ் அப்படின்றத யூஸ் பண்ணுவீங்க, ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்றத யூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் அதே சப்ஜெக்டில் ஹேஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவீங்க, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், என்னடா அது இவர் சப்ஜெக்டோட ஹேவ்னு சொல்கிறாரு, அடுத்தது ஹேஸ்ன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒன்றும் கிடையாது, முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா. என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், தேர்ட் பர்சன் சிங்குலர்னு வரும்போது என்ன சேர்க்கணும், இஸ் சேர்க்கணும்னு சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி இங்கேயும் 3வது நபர் வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி நம்ம என்ன பண்ணுவோம், தேர்ட் பர்சன் சிங்குலர்னு வரும்போது ஹேஸ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சேர்ப்போம். மற்றபடி எப்படி பார்ப்போம் அப்படின்னு, ஐ, வி, யூ, தே இவற்றுடன் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஹீ, ஷீ, இட் தேர்ட் பர்சன் சிங்குலர். இந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது ஹேஸ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. திருப்பி நான் சொல்கிறேன், இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்றது ரீசன்ட்லி கன்க்ளூடட் ஈவெண்ட்ஸை சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாக்க, ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஹேஸ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சப்ஜெக்டோட இதை சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கெங்கே சேர்ப்போம், எங்கே ஹேவ் சேர்ப்போம், எங்கே ஹேஸ் சேர்ப்போம் அப்படின்றதையும் சொல்லிட்டேன். சரி, இப்போ என்ன சார் டிஃப்ரென்ஸு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னே. இப்போ நம்ம வீட்டுக்கு நம்மளோட அங்கிள் யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு, சித்தப்பாவோ பெரியப்பாவோ மாமாவோ யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, ஒரு வகுப்பில் இருக்கீங்க. அப்போ ஒருத்தர் வராங்க, ஒருத்தர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட மாமா வந்திருக்காரு, உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு. உங்கள் மாமா வந்திருக்காரு இல்லையா. நம்ம வருகிறாருன்னு சொல்ல மாட்டோம், வந்தாருன்னு சொல்ல மாட்டோம், வருவார்னு சொல்ல மாட்டோம், மாமா வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ அங்கே வார்த்தையே கொஞ்சம் மாறுறது இல்லையா. அப்போது அந்த மாதிரி வரும்பொழுது நம்ம எப்படி சொல்கிறது, வந்திருக்கிறார் என்ற செயல் இப்போ தான் நடந்திருக்கு, இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அங்கே ஹேவ் அப்படின்றத பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்றத பயன்படுத்தணும். அவங்க வந்திருக்காங்க, ஆன்ட்டி வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஷீ ஹேஸ் கம், ஆன்ட்டி ஹேஸ் கம் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே முக்கியமாக அந்த கம் அப்படின்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஹேஸ் அப்படின்றது நம்ம ஷீக்கு அப்புறம் வரக்கூடிய ஹேஸ் அப்படின்றது. ஸோ இதோட விளக்கங்கள் நம்ம பார்க்க போகிறோம், எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம நார்மலாக ஐயை வச்சு யூஸ் பண்ண ஒரு சென்டென்ஸ் சொல்லிவிட்டு அப்புறம் இந்த வாக்கிய அமைப்புக்குள்ளே போகிறேனே. ஐ ஹாவ் கம், நான் வந்திருக்கிறேன். வி ஹாவ் கம், நாங்கள் வந்திருக்கிறோம். யூ ஹாவ் கம், நீ வந்திருக்கிறாய். யூ ஹாவ் கம், நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஷீ ஹேஸ் கம், அவள் வந்திருக்கிறாள். ஹீ ஹேஸ் கம், அவன் வந்திருக்கிறான். இட் ஹேஸ் கம், அது வந்திருக்கிறது. தே ஹாவ் கம், அவர்கள் வந்திருக்கிறார்கள். புரிஞ்சுது இல்லைங்களா. இருக்கிறார்கள், இருக்கிறேன், இருக்கிறோம், இருக்கிறார்கள், அந்த சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி அது மாறும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. முன்னாடி ஹேவ், ஹேஸ் அப்படின்றத யூஸ் பண்ணணும். ஓகேயா.
யூஸ் த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், தட் இஸ் யூஸ் ஆஃப் தி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் சென்டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், முதலாவதாக டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் தட் ஹேஸ் ஜஸ்ட் பீன் கம்ப்ளீட்டட், இப்போ தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது அதை வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்லலாம். எப்படின்னா, ஐ ஹாவ் ஜஸ்ட் ரிட்டர்ன் ஃப்ரம் த ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹாவ் ரிட்டர்ன் ஃப்ரம் த ஆஃபீஸ்னு ஜஸ்ட் கூட வேண்டாம். ஐ ஹாவ் ரிட்டர்ன்ட் ஃப்ரம் த ஆஃபீஸ், நான் அலுவலகத்திலிருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ தான் ஜஸ்ட் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியும். அலுவலகம் வந்தேன்னு சொல்லாமல் அலுவலகத்திலிருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். He has just gone out, அவர் வந்து இப்போ தான் வெளியில் போயிருக்காரு. He has just gone out அப்படின்னு சொல்கிறார். He has gone outனா அவள் வெளியே சென்றிருக்கிறார். அதை வந்து இப்பொழுது தான் சொல்லணும்னா அந்த ஜஸ்ட் அப்படின்ற வார்த்தையை சேர்த்துக்கலாம். ஸோ he has just gone out அப்படின்னு சொல்லலாம். She has just gone into the kitchen, இத்தனை நேரம் பேப்பர் படிச்சுருந்தாங்கப்பா, இப்போ தான் கிச்சனுக்குள்ளே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். She has just gone into the kitchen. I have exchanged my Sony TV to Akai அப்படின்னு, நான் வந்து என்னோடய சோனி டிவியை அக்காய் டிவிக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். I have exchanged my Sony TV to அக்காய் அப்படின்னா நம்ம என்ன வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, அக்காய் அப்படின்ற டிவி வாங்குகிறோம், சோனி டிவியை கொடுத்து வாங்குகிறோம். ஐ ஹவ் எக்ஸ்சேஞ்ச் மை சோனி டிவி, என்னோட டிவியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன். எதற்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், அக்காய் அப்படின்ற இன்னொரு டிவி வாங்கிறதுக்காக அப்படின்னு அர்த்தம். அதாவது நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஹவ் பாட் அ ஸ்கூட்டர், நான் ஒரு ஸ்கூட்டர் வாங்கி இருக்கிறேன். இதான் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கேன், நான் டிவி, அதாவது என்னோடய சோனி டிவியை கொடுத்துட்டு அக்காய் டிவி எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நான் ஒரு ஸ்கூட்டர் வாங்கியிருக்கேன். வி ஹாவ் பில்ட் அ ஹவுஸ், நாங்கள் ஒரு வீடு கட்டியிருக்கிறோம். வீடு கட்டுதல் என்பது இப்போ தான் ரீசெண்டாக முடிஞ்சிருக்கு. நாங்கள் வீடு கட்டியிருக்கோம் சார், கண்டிப்பாக வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. வீடு கட்டியிருக்கோம்னு சொன்னால் இப்போ தான் ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளே இருக்குன்னு சொல்லலாமே. வீடு கட்டுதல் வந்து நம்ம 2 வருஷம் கழித்து நான் வீடு கட்டியிருக்கேன்னு சொல்லக்கூடாது, அது வந்து கடந்த காலம் ஆகிடும். இப்போ ரீசெண்டாக எல்லோரும் சொல்லிகிட்டே இருக்கோம், வந்துட்டுருக்காங்க, அப்போ நான் வீடு கட்டியிருக்கேன் வந்து பாருங்கள், கிரகப்பிரவேசம் பண்ணினேன், பால் காய்ச்சி சாப்பிட்டேன், நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் வீடு கட்டியிருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகே, அண்ட் தென் வேர் வி வர் we have built a house அப்படின்றதுல இருந்தோம் இல்லையா. she has given her name, அவளுடைய பெயரை கொடுத்திருக்கிறாள். she gave her nameனா கொடுத்தாள். she has given her nameனா கொடுத்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லலாம். they have sent a letter, அவங்க லெட்டரை எழுதியிருக்காங்க, அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க ஒரு கடிதம் அனுப்பி இருக்கிறார்கள். அனுப்பினார்கள் கிடையாது, அனுப்புவார்கள் கிடையாது. ஓகே, இதனால் இங்கே அனுப்பி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறோம். they have sent a letter, ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். I have dispatched the letters, நான் கடிதங்களை பட்டுவாடா செய்திருக்கிறேன். நான் அனுப்பிச்சிட்டேன், டிஸ்பேட்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. பண்ணியிருக்கிறேன், நான் ஒரு கடிதங்களை டிஸ்பேட்ச் செய்திருக்கிறேன், பட்டுவாடா செய்திருக்கிறேன். I have seen the picture, நான் படத்தை பார்த்திருக்கிறேன். ஐ ஹவ் சீன் த பிக்சர், நான் அந்த படத்தை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹவ் சீன் தட் பிக்சர்னால் நான் அந்த படத்தை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். யூ ஹவ் ஃபர்காட்டன், நீ மறந்திருக்கிறாய். யூ ஹாவ் ஃபர்காட்டன், நீ மறந்திருக்கிறாய். தே ஹாவ் இன்ஃபார்ம்ட் த நியூஸ், அவர்கள் விஷயத்தை தெரிவித்திருக்கிறார்கள். தே ஹாவ் இன்ஃபார்ம்ட் த நியூஸ், அவர்கள் விஷயத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஹீ ஹாஸ் ட்ரிவன் த கார், அவன் அந்த காரை ஓட்டியிருக்கிறான். ஓட்டியிருக்கான்ப்பா, அதெல்லாம் தெரியும்பா அவனுக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த ஓட்டியிருக்கான் அப்படின்னு சொன்னால் இப்போ தான் ரீசெண்டாக நடந்து முடிஞ்சிருக்கு, ஒரு வாரத்தில் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காரை அவன் ஓட்டியிருக்கான், அவனுக்கு தெரியும்பா, அதோடைய ப்ராப்ளம்ஸ் என்னன்னு சொல்லி தெரியும், அதோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு சொல்லி தெரியும், அதனால் பிரச்சனை இல்லை. ஹி ஹஸ் ட்ரிவன் த கார் ஆல்ரெடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி அந்த ஆல்ரெடி வரது கூட சில விஷயங்கள் பார்த்து தான் சொல்லணும், எங்கே ஆல்ரெடி வரும் வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து he has driven the car, அவன் அந்த காரை ஓட்டியிருக்கிறான். they have come from Delhi, அவர்கள் தில்லியிலிருந்து வந்திருக்கிறார்கள். they have come, இப்போ he வந்து has வந்தது, they have வருது, you have வருது இல்லையா. she வந்தால் has வருது. அதுக்கப்புறம் past participle, கடந்த கால வினையெச்சம்னு சொல்லக்கூடிய அந்த past participle அப்படின்றத நம்ம இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே, they have come from டெல்லின்னு பார்த்தோம். பீட்டர் has eaten all the mangoes, பீட்டர் தான் எல்லா மாம்பழத்தையும் சாப்பிட்ருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன்.
Peter has eaten all the mangoes. பீட்டர் வந்து எல்லா மாம்பழங்களையும் சாப்பிட்டு இருக்கிறான். எல்லா மாம்பழங்களையும் சாப்பிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து முதல். ரெண்டாவது என்னன்னு சொன்னாக்க, டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன். ஃபஸ்ட்டு வந்து ரீசன்ட்லி கன்க்ளூடட் ஈவெண்ட்ஸ், தற்சமயம் நடந்து முடிந்த நிகழ்ச்சியை குறிக்கிறதுக்கு இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன். வேறு எங்கெங்கெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொன்னாக்க, டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் விச் பிகான் இன் த பாஸ்ட் அண்ட் ஸ்டில் கோயிங் ஆன். ஆரம்பிச்சாச்சு பட் இன்னும் போயிட்டுருக்கு அப்படின்னு வரும்போதும் அது வந்து நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்லலாம். ஆரம்பிச்சாச்சு இன்னும் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேரி ஹாஸ் ஒர்க்ட் இன் செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச் சின்ஸ் 1970. அதாவது 1970 மேரி வந்து செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச்சில் வேலை செய்திருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறோம். மேரி ஹேஸ் ஒர்க்டு அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹேஸ் எழும்போது இருக்கிறேன், இருக்கிறோம், இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி வரணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒர்க்கில் வந்ததை இருந்தோம், நான் போனோம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அவள் ஒர்க் பண்ணினா அப்படின்னு சொல்லக்கூடாது. வேலை செய்தாள் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. செய்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லணும். மேரி ஹேஸ் ஒர்க்ட் இன் செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச் சின்ஸ் 1970. I have known him for a long time. அவனை எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியும்ப்பா, எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். நான் தெரிந்திருக்கிறேன், அவனை வெகு நாட்களாக நான் தெரிந்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். he has been ill since last month. அதாவது அவனு வந்து கடந்த வாரத்திலிருந்தே அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு he has been ill since last month அப்படின்னு சொல்லலாம். Words that are used in present perfect sentences. என்னென்ன மாதிரி வார்த்தைகளை வந்து இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் சென்டென்சஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்க, திஸ் மார்னிங் இன்று காலை அப்படின்னு சொல்லலாம். திஸ் ஆஃப்டர்நூன் இன்று மதியம். திஸ் ஈவினிங் இன்று மாலை. டில் நவ் இதுவரை. எட் இன்னும். எவர் எப்பொழுதும். சின்ஸ் பொழுதும்னு சொல்லலாம், எப்பொழுதும் சொல்லலாம். சின்ஸ் திங்கட்கிழமையிலிருந்து, சின்ஸ் மண்டே. சின்ஸ் டிசம்பர் மாதத்திலிருந்து அப்படின்னு வரும் இல்லையா. அப்போ அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் இதை அப்படி ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இல்லையா. திஸ் மார்னிங் அப்படின்னு வரும்போது என்னமா, ஐ ஹாவ் சீன் ஹிம் திஸ் மார்னிங் அப்படின்னா நான் இன்றைக்கி மார்னிங் வந்து அவனை பார்த்திருக்கிறேன்றது சொல்லுவோம். பார்த்தேன் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு. ஐ ஹவ் சீன் ஹிம் திஸ் மார்னிங் அப்படின்னு ஐ ஹாவ் வருது. அப்புறம் சீன்னு வருது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஐ வந்து ஹாவ் வருது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்ததுன்னு சொன்னாலே இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஐ வருது, ஹாவ் வருது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வருது. ஷீ வருது, ஹேஸ் வருது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வருது. ஹீ வருது, ஹேஸ் வருது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வருது. தே வருது, ஹேவ் வருது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இது எல்லாமே வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வாக்கியங்கள். இந்த வாக்கியங்களில் வந்து மேலே கொடுத்துருக்கக்கூடிய வாக்கியங்களில் நீங்கள் இதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். திஸ் மார்னிங், திஸ் ஆஃப்டர்நூன், திஸ் ஈவினிங், டில் நவ், அதை யூஸ் பண்ணி பாருங்கள். மீனிங்ஃபுல் சென்டென்சஸ் வரும். இப்போ ஃபார் 2 days 2 நாட்களாக அப்படின்றதும் யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடினா ஏற்கனவே அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். நெவர் அப்படின்னா எப்பொழுதும் கிடையாது அப்படின்னு சொன்னோம். ஜஸ்ட் இப்பொழுது தான், நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார்னா இதுவரை அப்படின்னு சொல்லலாம். சரி, ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் என்னென்ன வார்த்தைகள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாக்க, எஸ்டர்டே அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. ஐ ஹவ் சீன் ஹிம் எஸ்டர்டேன்னு சொல்லக்கூடாது. ஐ ஹவ் சீன் ஹிம் ஆல்ரெடி. பேச்சு வழக்கில் எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். அதில் வந்து நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக, பாஸ்ட் டென்ஸா, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸா, பாஸ்ட் பர்ஃபெக்டானலாம் யாரும் பார்க்கறதில்ல. அது நம்மளோட கேஷுவல் டாக்கிங்கு, எவ்ரிபடி அக்செப்ட்ஸ் இட் இல்லையா. அது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அவள் ஐடியா இஸ் டு கம்யூனிகேட் அப்படின்றதுனால ஸ்போக்கன் இங்கிலீஷில் வந்து அதெல்லாம் மாறி மாறி வரும். சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க சார், ஆனால் பேசும்போது இப்படி பேசுகிறாங்களே சார்னா, ஸ்போக்கன் இங்கிலீஷ் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் வி ரைட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராமர்னு வரும்போது அதுக்கு இலக்கணம் இருக்குது. அந்த இலக்கண மரபுப்படி நம்ம எழுதுகிறோம். நம்மளே பேசுகிறோம் இல்லையா. நம்ம எழுதும்போது இலக்கணம் இருக்குது, ஆனால் பேசும்போது கொலோக்கியலாக தானே பேசுகிறோம் இல்லையா. போயிட்டியா, வந்தியா, அங்கே என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அதுக்கெல்லாம் வந்து கொலோக்கியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ஸ்போக்கன்லேயும் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மாதிரி வேர்ட்ஸ் ஷுட் நாட் பி ப்ரெசென்ட் இன் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் வரும்போது எஸ்டர்டேன்றது வரக்கூடாது, லாஸ்ட் வீக் அப்படின்றது வரக்கூடாது, லாஸ்ட் இயர் அப்படின்றது வரக்கூடாது, 8 நாளைக்கு முன்னாடி அப்படின்றலாம் வரக்கூடாது, அதாவது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி அப்படின்னு வரக்கூடாது. ஸோ இது மாதிரி இன் 1980 1980 அப்படின்னு வரும்போதெல்லாம் ப்ரெசென்ட் பர்ஃபெக்டில் வரக்கூடாது. ஓகே, ஸோ தோஸ் திங்ஸ் வில் appear இன் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து எது ரைட்டு எது ராங்குன்னு ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஐ ஹவ் சீன் த பிக்சர் எஸ்டர்டே அப்படின்னு சொல்கிறோம், நிறைய யூஸ் பண்ணுறோம்.
ஐ ஹவ் சீன் த பிக்சர் எஸ்டர்டே அப்படின்னு சொன்னால், எஸ்டர்டேன்னு சொன்னாலே அது பாஸ்ட் டென்ஸு. அது வந்து சினிமா பார்க்குறத பொறுத்த மட்டும் என்னன்னு சொன்னாக்க ஒரு நாள் கூட பாஸ்ட் டென்ஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். நான் டே டு டே மூவிஸ் வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? அப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஹவ் சீன் த பிக்சர் ஆல்ரெடி. நான் ஏற்கனவே இந்த படத்தை பார்த்துருக்கேன்ப்பா, நான் ஏற்கனவே அந்த படத்தை பார்த்துருக்கிறேன். அதாவது நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் ஐ ஹவ் சீன் த பிக்சர் ஆல்ரெடின்னு சொல்லுங்கள். இல்லை சார், நான் வந்து எஸ்டர்டே தான் சொல்லுவேன், நீங்கள் இது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாக்க அப்போ நீங்கள் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், அந்த எஸ்டர்டேன்றதை பாஸ்ட் ஐ சா த பிக்சர் எஸ்டர்டேன்னு சொல்லிவிடுங்க. நேற்றுக்கு அந்த படத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஐ பாட் அ ஹவுஸ் 2 years ago அப்படின்னு சொல்லலாம். நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடை வாங்கினேன் அப்படின்னு சொல்லலாம். பட் ஐ ஹவ் பாட் திஸ் ஹவுஸ் 2 years ago அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி சொல்லணும் நீங்கள்? ஐ ஹவ் பாட் திஸ் ஹவுஸ் 2 years, அதாவது ஐ பாட் திஸ் ஹவுஸ் 2 years ago அப்படின்னு சொல்கிறது கரெக்டு, பாஸ்ட் டென்ஸ் சொல்லலாம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் தான் சொல்லி ஆகணும்னு தீர்மானம் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் எப்படி சொல்லணும் அப்படின்றத ஒரு கிளாரிட்டி வச்சுக்கோங்க. அதாவது எது தப்புன்றதை நான் சொல்கிறேன். ஐ ஹவ் பாட் திஸ் ஹவுஸ் 2 years agoன்னா தப்பு. 2 years agoன்னு சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அதை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு எடுத்துகிட்டு போயிடுங்க. ஐ ஹவ் ரிட்டன் அ லெட்டர் லாஸ்ட் வீக் தப்பு. லாஸ்ட் வீக் நாங்கள் வரக்கூடாது, ஐ ஹாவ் ரிட்டன் அப்படின்னு வரும்போது. ஏன்னா அது ரீசெண்டாக முடிஞ்ச நிகழ்ச்சி கிடையாது, எப்போது முடிஞ்ச நிகழ்ச்சி மாதிரி தான். இது வந்து அந்த நிகழ்ச்சிக்கு தகுந்த மாதிரி அந்த காலம் மாறும். ஒரு பெரிய பிரிட்ஜு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிரிட்ஜு கட்டுதலில் வந்து ஒரு 6 மாதத்துக்கு கூட சொல்லலாம், தே ஹவ் கன்ஸ்ட்ரக்டட் திஸ் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, ஆனால் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் லெட்டர் எழுதுறது போது செயல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும்பொழுது அப்போது வந்து அந்த செயல் வந்து ஜஸ்ட் நவ் அப்படின்னு வரும்போது இப்போ தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால், நான் ஒரு புத்தகத்தை இப்போ தான் வாங்கியிருக்கேன்னு சொல்லலாம், ஒரு பேனா இப்போ தான் வாங்கியிருக்கேன்னு சொல்லலாம். அந்த பேனா 1 நாள் 2 நாள் போச்சுனாலே வாங்கினேன் அப்படின்றது மாறி போயிடும். ஸோ ரீசன்ட்லி கன்க்ளூடட்னா எப்படி சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி அது சேஞ்ச் ஆகும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இதுவும் பழக்கத்தில் உங்களுக்கு தெரிய வரும். ஐ ஹவ் ரிட்டன் அ லெட்டர் லாஸ்ட் வீக் அப்படின்னா தப்பு. ஐ ரோட் அ லெட்டர் லாஸ்ட் வீக். ஓகே, கடந்த வாரம் நான் ஒரு லெட்டர் எழுதினேன் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹவ் ரிட்டன் அ லெட்டர் லாஸ்ட் வீக் வராது. ஐ ஹவ் ரிட்டன் அ லெட்டர் ஆல்ரெடின்னு வேணால் எழுதிக்கலாம், ஏற்கனவே நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முக்கியமாக இங்கே கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் இஸ் மெயின்லி யூஸ் டு கன்வே அன் ஆக்ஷன் தட் டுக் பிளேஸ் இன் த ரீசன்ட் பாஸ்ட். இப்போ தான் ஜஸ்ட் முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். ஹியர் த டைம் ஆஃப் ஆக்ஷன் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட். Here the time of action is not important, only the completion of this action is important. The time அப்படின்றது இல்லாமல் இந்த எப்போ கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சம் சென்டென்சஸ் இன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறேன். என்னென்ன வருது? நான் ஐ ஹவ் பீன் தேர், நாங்கள் போயிருக்கேன்ப்பா. ஹவ் யூ பீன் தேர்? ஐ ஹவ் பீன் தேர் அப்படின்னு சொல்லலாம். ஹவ் யூ எவர் பீன் டு பாம்பே? நீ பாம்பேக்கு போயிருக்கியாப்பா? போனியான்னு கேட்கல, நீ போயிருக்கியா அப்படின்றோம். ஹாவ் யூ எவர் பீன் டு பாம்பே? பீன் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போது ஹாவ் யூ எவர் பீன் டு போயிருக்கிறாயா? பிஇ தானே ஆக்ஸிலரி வேர்பிங்க. பட் என்ன அப்படின்னு சொன்னால் இஎன் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கணும். ஹாவ் யூ எவர் பீ டு பாம்பேன்னு வராது, அதனால் இஎன் அப்படின்றத சேர்த்துக்கிறோம். ஹாவ் யூ எவர் பீன் டு பாம்பே? எஸ், ஐ ஹவ் பீன் தேர் செவரல் டைம்ஸ். நான் வந்து பல தடவை அங்கே போயிருக்கேன். He has left for Bombay. அவர் பம்பாய்க்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. He has left for Bombay. He has been ill since last month. கடந்த மாதத்திலிருந்தே அவருக்கு உடம்பு சரியில்லை. மாதத்திலிருந்து அப்படின்னு சொல்கிறோம், அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறோம். I have known him for a long time. எனக்கு ரொம்ப நாளாக அவருக்கு தெரிஞ்சிருக்குப்பா. அவரை தெரியும்னு சொல்கிறோம், தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். I have known him for a long time. I have lost my bag. I have lost my bag. I have lost அப்படின்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக வருதுங்க. லூஸ், lost அப்படின்னு வரும். He has broken his leg. அவன் காலை உடைத்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம். Just now he has gone out. இப்போ தான் அவர் வெளியில் போயிருக்காரு. They have invited me for the marriage. அவங்க திருமணத்திற்கு என்னை அழைத்திருக்கிறார்கள். அவர்கள் திருமணத்திற்கு என்னை அழைத்திருக்கிறார்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். Just now I have written a letter. இப்போ தான் ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். Has anybody come? யாராவது வந்திருக்காங்களா? அப்படி has anybody comeனா யாராவது வந்திருக்காங்களா? Has anybody
கம் அப்படின்னு இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே வந்து எனிபடி ஹேஸ் கம் அப்படின்னு கேட்குறோம். எனிபடி ஹேஸ் கம்னா அப்படின்னு கேள்வி கேட்கலாம். மாற்றி கேட்குறது ஹேஸ் எனிபடி கம் கேட்குறோம். ஹேஸ் அப்படின்றது வந்திருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் கம் அப்படின்ற வார்த்தையும் வந்திருக்கு. ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்குது. இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நோபடி ஹேஸ் கம், யாரும் வரல அப்படின்னு, வந்திருக்கவில்லை வரவில்லை அப்படின்னு சொல்லுவோம். சம்படி ஹேஸ் கம், யாரோ ஒருவர் வந்திருக்கிறார். இங்கே ஒண்டி சொல்கிறோம் இல்லையா, சம்படி ஹேஸ் கம், வந்திருக்கிறார்கள், யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க. ஹேஸ் நம்பர் 10 கான், பஸ் நம்பர் கேட்குறோம். ஹேஸ் பஸ் நம்பர் 10 கான், பஸ் நம்பர் 10 போயிருச்சுங்களா, போயிருக்கிறதா அப்படின்னு கேட்குறோம். ஹாவ் யூ ரெட் டுடேஸ் நியூஸ் பேப்பர், இன்றைய செய்தித்தாள் படித்திருக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். படித்தாயா அப்படின்னு சொல்லினாக்கா எப்படிக்கா, டிட் யூ ரீட் டுடேஸ் நியூஸ் பேப்பர் அப்படின்னு வரும். டிட் யூ ரீட் டுடேஸ் நியூஸ் பேப்பர். இதுவும் வந்து அந்த ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சு போகிறோம். இப்போ அந்த கன்ஃபியூஷன் வேண்டாம். ஆண்ட் ஹேஸ் கம், அங்கிள் வந்திருக்கிறார். ஹாவ் யூ ஹர்ட் த நியூஸ், விஷயம் தெரிஞ்சிருக்காப்பா, விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஹாவ் யூ எவர் பீன் டு த ஜூ, நீ வந்து ஜூக்கு போயிருக்கியா, மிருக காட்டு சாலைக்கு போயிருக்கியா. ஹாவ் யூ பாட் எனிதிங், எதாவது வாங்கியிருக்கியா. ஹாவ் யூ பாட் எனிதிங் ஃபார் மீ, எனக்கு எதாவது வாங்கியிருக்கியா அப்படின்னு கேட்கலாம். ஹாவ் யூ காட் சேஞ்ச் ஃபார் ₹100, 100 ரூபாய்க்கு சில்லறை இருக்கிறதா அப்படின்னு கேட்கலாம். ஹாவ் யூ காட் சேஞ்ச் ஃபார் ₹100. ஹாவ் யூ பாட் யுவர் அம்ப்ரெல்லா, நீ உன்னோட அம்ப்ரெல்லா வாங்கியிருக்கியா அப்படின்னு கேட்கலாம். ஹாவ் யூ காட் எனி டவுட், உனக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கிறதா. ஹாவ் யூ காட் எனி டவுட்னா உனக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கிறதா அப்படின்னு கேட்கலாம். வாட் ஹாவ் யூ டன் ஸோ ஃபார் அப்படின்னு கேட்கலாம். இது வரைக்கும் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஒய் ஹேஸ் ஷி லெஃப்ட் ஏர்லி, அவள் ஏன் சீக்கிரமாக போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. வாட் ஐ ஹாவ் ஜஸ்ட் செட், நான் இப்போ என்ன சொன்னனோ, வாட் ஐ ஹாவ் ஜஸ்ட் செட் இஸ் கரெக்ட், நான் இப்போ என்ன சொன்னனோ அது ரைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த மாதிரி காலங்களெல்லாம் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். முதல்ல எப்படி பார்த்தோம்னு சொன்னால், ரீசன்ட்லி கன்க்ளூடட் ஈவெண்ட்ஸில் வந்து நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் வந்து ஒரு ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வந்துட்டு வேர்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் நம்ம யூஸ் பண்ணலாம், திஸ் மார்னிங், திஸ் ஆஃப்டர்நூன், திஸ் ஈவினிங், டில் நவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் நிறைய வார்த்தைகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்புறம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் என்ன வார்த்தைகள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எஸ்டர்டே, லாஸ்ட் வீக், லாஸ்ட் இயர், 8 years ago, 8 days ago, 7 years ago, in 1980, 1990 அப்படின்னுலாம் ரொம்ப தள்ளி இருக்கிற நிகழ்ச்சியெலாம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்லக்கூடாது. அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு சொன்னேன்னா, ஒரு ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்கிற ஒரு வார்த்தை சொன்னேன், ஒரு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறது சொன்னேன். எது ரைட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கரெக்ட் ராங் ரெண்டுமே ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் தான் சொல்லியிருக்கேன். ரெண்டுமே ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்லியிருக்கேன். ஆனால் கடைசியில் சேர்க்கக்கூடிய வார்த்தைகள் வந்து அங்கே வரலாமா கூடாதா அப்படின்றது தான். ஒரு டயத்தை ஸ்பெசிஃபிக்காக குறிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது ராங் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில். ஒரு இதுவாக சொல்லும், பொதுவாக சொல்லும், ஆல்ரெடி போயிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லலாம். 2 years agoன்னு குறிப்பிட்டு சொல்லக்கூடாது. லாஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து ஒரு இது லாஸ்ட் வீக்னு சொல்லக்கூடாது. எப்படி சொன்னாக்கா, ஐ ரிப்பீட் திஸ் பர்டிகுலர் திங், ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் யூ. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன்னா, ஐ ஹவ் சீன் த பிக்சர் எஸ்டர்டேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அந்த எஸ்டர்டேன்றது வரக்கூடாது, அதனால் அது ராங்னு சொல்லியிருக்கேன். ஐ ஹவ் சீன் த பிக்சர் ஆல்ரெடின்னு வரும்போது ஏற்கனவே யூஸ் பண்ணுறோம், அதனால் அது கரெக்டு. திருப்பி ஐ ஹவ் பாட் அ ஹவுஸ் 2 years ago அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த 2 years ago அப்படின்ற அந்த டைம் வரக்கூடாது, அதனால் அது ராங்கு. அப்போது எப்படி சொல்லணும்னா, ஐ பாட் திஸ் ஹவுஸ்னு சேஞ்ச் பண்ணி சொல்லணும். நான் வந்து இந்த வீட்டை வாங்கினேன் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹவ் ரிட்டன் அ லெட்டர் லாஸ்ட் வீக் அப்படின்னு சொல்கிறது தப்பு. லாஸ்ட் வீக் அப்படின்ற வார்த்தையை அங்கே யூஸ் பண்ணக்கூடாது. ஐ ரோட் அ லெட்டர் லாஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லலாம். ஐ திங்க் நவ் பை நவ் வுட் ஹவ் காட் கிளாரிஃபைட் இல்லையா. கொஞ்சம் லேஸாக கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி சொன்னேன், திருப்பி நான் மாற்றிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வாட் ஐ ஹவ் செட் ரீசன்ட்லி, ஜஸ்ட் நவ் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். Note, present perfect is mainly used to convey the action that took place in the recent past. Here, the time of action is not important and only the completion of the sentence is important அப்படின்னு சொன்னேன். அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸும் some more sentences in present perfect அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அதையும் நீங்கள் எழுதியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து இந்த present perfect சொல்லிட்டீங்க, இவ்வளோ எவ்வளோ சார் வரும் இந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரும் ஒரு 12 வாக்கியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னென்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்,
past perfect, future perfect, present continuous, past continuous, future continuous, present perfect continuous, past perfect continuous, future perfect continuous. ஓகேங்களா? ஸோ இது வந்து 12 விதம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டு விளக்கம் வந்து அடுத்த கிளாஸில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு பார்ப்போம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி இது எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லிவிட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்றத பார்க்கலாம். சரி நேர்களே, நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கும் சில இடத்துல வேகமாக போன மாதிரி தோணுச்சு அப்படின்னு சொன்னாக்க திருப்பி ஒரு வாட்டி போட்டு பாருங்கள், உங்கள் மனசில் நல்லாவே பதியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ வந்து திருப்பி அகெயின் கன்க்ளூஷன் ஆஃப் த கிளாஸில் வந்து ஆஸ் யூஷுவல் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தட் ப்ளீஸ் ஷேர் திஸ் பர்டிகுலர் கிளாஸ் டு பர்டிகுலர்லி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க பார்ப்பாங்க, அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஃபேமிலிக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேலையே இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கு இது வந்து ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரியும் அவங்களுக்கு, ஆனால் வந்து கிராமர்ன்றது தெரியல. சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கிராமப்புறத்தில் வந்து கிராமர் அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு மக்கள் இருக்காங்களான்னு சொல்லி தெரியல. ஒரு டியூஷன் மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட வந்து ஒரு சிறிய தொகையை வாங்கிட்டு எடுத்தீங்கன்னு சொன்னாக்க டெஃபினட்டாக அது வந்து உங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதையும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதனால் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிங்க. எப்போதுமே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் நமக்கு தெரியும்னு வரும்போது அந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அதில் நமக்கு இன்னும் மெருகேறும். எப்போதுமே டீச்சர்ஸ் அப்படின்னு சொன்னால் அப்டேஷன் ஆஃப் நாலேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா பசங்க வந்து எப்போ வேணாலும் என்ன கேள்வி வேணாலும் கேட்பாங்க அப்படின்றதுனால தே ஹாவ் டு அப்டேட் தெம் செல்ஸ் அப்படின்னு வரும்போது இப்போ டீச்சர்ஸ் நல்லா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களும் புது விஷயங்களை கற்றுக்கிட்டே இருப்பாங்க. சொல்லிக் கொடுக்கணும்னு வரும்போது அவங்களும் கற்றுக்கொள்ள வேண்டியது என்பது அவசியமாகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது நானும் அந்த காலத்தில் நான் படித்த ஆங்கிலம்லாம் எப்படி அப்படின்றது எனக்கு நினைவு கூறுகிறேன். அதற்கப்புறம் வந்து இப்போ நான் எப்படி இருக்கேன் அப்படின்றதும் தெரியறது. இன்னும் புதுசான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் இல்லையா? கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. யாருமே வந்து 100% எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல முடியாது. நான் தெரிந்து கொண்ட விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இது சிறப்பு. ஓகே, சரி நேயர்களே, மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டை போடுங்க, இல்லைன்னா மெசேஜ் கொடுங்க. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்டேருந்து விடைபெறுவது வெங்கட். அனைத்து அம்சங்களுடன் ஆர்கே டாக்கீஸ்.